எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான பணியாரம் நான் இன்னைக்கு கொஞ்சம் பன்னீர் போட்டு பண்ணலான் இருக்கேன். எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் ஆயில் சூடானோடனே கடுகு, சீரகம், உடச்ச உளுந்து, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துருங்க. நான் வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். அப்புறம் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், பச்சை மிளகா போட்டால் கொஞ்சம் அங்கங்கே காரமாக இருக்கும் அப்படின்றனால நான் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு சாட்டே பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடுங்க. இது ஆறட்டும். நான் நார்மல் இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். அதுலேயே நம்ம இந்த வதக்கி வச்சுருந்த பன்னீர் கிரேவியை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes ரெஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம குழிப்பணியாரத்தில் பட்டர், ஆயில் இல்லை கீ அது உங்கள் ஆப்ஷன்ஸ்க்கு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவையும் அதில் ஆட் பண்ணிடுவோம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், இல்லைனா கரிஞ்சிரும். ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு நெக்ஸ்ட் சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். இட்லி மாவுலேயே பண்ணிங்கனாலுமே அதே நம்ம இதுக்குன்ட்டு மாவு அரைக்கிற அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதுலேயே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் டக்குன்னு. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு வாங்க இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். நான் பணியாரம் வச்சுட்டு அதுக்கு தொட்டுக்க இன்றைக்கி நான் தக்காளி சட்னி தான் வச்சுருக்கேன். அந்த தக்காளி சட்னிக்கான ரெசிபி நான் சீக்கிரமாக ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரூட் ஸ்நாக்ஸுக்கு சால்டட் ஆப்பிள் வித் ஜாகரி கொஞ்சம் மேலே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன லஞ்ச் பேக் பண்ணீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பை.